இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க சார், நான் திரும்ப கூப்பிடுறேன். என்னாச்சு? நீதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இங்க வர வச்சியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் உளறிட்டாங்களா? ஆமா, இப்பதான் சொல்லிட்டு கிளம்புனாங்க. நீங்க நடக்கிற பிரச்சனையால் அப்செட்டா இருந்த உன்னை அதுல இருந்து டைவர்ட் பண்றதுக்காக தான் அவங்கள வர சொன்னேன். நீ சந்தோஷமா இருந்தல்ல, அது உன் கண்ணிலேயே தெரிஞ்சது. உன்னை இப்படி பார்க்கணுன்றதுக்காக தான் அவங்கள வர சொன்னேன். உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. என் மனசுல இருந்ததுதான் அவங்களும் சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் இல்ல, உன் அன்பு, பாசம், அக்கறைக்கு முன்னாடிலாம் இது ஒண்ணுமே இல்ல. ஏய், சரி, நம்ம 2 பேருமே அதிர்ஷ்டசாலிதான். ஓகேவா? ஹலோ. ஹலோ மேடம், நான் வெளியே தான் வெயிட் பண்றேன். அப்படியா? வெளியே தான் இருக்கீங்களா? உள்ள வாங்க. சரி, ஓகே மேடம். சந்திரா, நீ அந்த பக்கம் உட்காரு. யார்கிட்ட வரது? சொல்றேன், வரட்டும். அத்தை, யார் இது? சொல்றேன், இரு. வாங்க ராகேஷ். நமஸ்தே. நமஸ்தே, உட்காருங்க. பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? யா, ஃபைன், நோ ப்ராப்ளம். அத்தை, இவருக்கு தமிழ் புரியுமா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் புரியும். சொன்னா புரிஞ்சுப்பேன். இவ என் மக, இவ மருமக. நமஸ்தே. இவர் என் சொந்தக்காரு. நமஸ்தே. மவனே, இவர் பேரு ராகேஷ் சர்மா. வடநாட்டுல பெரிய மல்யுத்த வீரர். சிலம்பம் சண்டையில கோல்டு மெடல் வாங்கி இருக்காரு. அத்தை, இப்ப புரியுது. நாளைக்கு சிலம்ப சண்டையில நம்ம சைடு ஆளா கோதால இறங்க போறது இவர் தானே? ஆமா மருமவளே, அதுக்காக தான் வர வச்சிருக்கேன். நாளைக்கு சாமுண்டீஸ்வரியோட ஆளை அடிச்சு காலி பண்ணி உன் புருஷனுக்கு மாலை மரியாதை வாங்கி தர போறதே இவருதான். நான் போன்ல எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன். இவரை எதிர்த்து எந்த ஆளுங்களும் ஜெயிக்க முடியாது. நாளைக்கு சாமுண்டீஸ்வரியோட ஆளு தோத்து துண்ட காணும் துணிய காணும்னு ஓட போறான். எஸ், கண்டிப்பா நான் தான் நாளைக்கு ஜெயிக்க போறேன். கவலைப்படாதீங்க. ஆளும் ரொம்ப கான்பிடண்டா தான் இருக்காரு. சிலம்பம் போட்டியில கோல்டு மெடல் வேற வாங்கி இருக்காருன்னு சொல்றீங்க. சித்தி, இப்பவே நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். அதுல என்ன சந்தேகம் அவனே? பணத்தை நிறைய வாரி இறைச்சி கூட்டிட்டு வந்திருக்க. அந்த சாமுண்டீஸ்வரி நாளைக்கு நம்ம கிட்ட தோக்க போறா. முதல் மரியாதை உனக்கு தான், நீ கவலையே படாத. அவனே, நாளைய நாள் நம்மளோடது. இந்த பாரு, இனி எல்லாமே ஜெயந்தா. வணக்கம் மேடம். யாரு இது? இந்த தம்பி பேரு செல்லதுரை. மதுரை வட்டாரத்திலேயே பெரிய சிலம்பு வீர. இவரை எதிர்த்து யாரும் ஜெயிச்சதே இல்ல. மாநில அளவுல, மாவட்ட அளவுல நிறைய போட்டியில கலந்துகிட்டு பதக்கம் எல்லாம் வாங்கியிருக்காரு. இவர்தான் சிலம்பு போட்டியில அந்த காளியம்மா ஆளுக்கு எதிராக களத்துல இறங்க போறாரு.
காளியம்மா யார களத்துல இறக்க போறான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? இல்லம்மா, அவங்க சைடுல யாரை இறக்க போறாங்க, என்ன ஏது அப்படிங்கிற விவரம் எல்லாம் தெரிஞ்சா தானே அதுக்கு தகுந்த மாதிரி நாம இறக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. நம் பாலு கம்பு சுத்துறதுல பெரிய வீரன். அந்த காளியம்மா யார களத்துல இறக்குனாலும் நம் பாலு அவனை அடிச்சு நொறுக்கி ஜெயிச்சிருவாரு. என்ன செல்லதுரை, ஜெயிச்சிருவல்ல? கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க மேடம். அத்த, இப்ப நீங்க எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க? நம்ம சகலைய கோதால இறக்கணும்னு வைங்க, ஒரே நிமிஷத்துல எதிர்த்து நிக்கிற எல்லாரையும் காலி பண்ணிடுவாப்ல. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அதுவும் கரெக்ட் தானே ஈஸ்வரி. மாப்பிள்ளைய களத்துல இறக்குனா அவர் ஈஸியா ஜெயிச்சிருவாரு. அக்கா, நீ அந்த தப்ப மட்டும் பண்ணாத. இவனுக்கு உன் மேல இருக்கிற கோபத்துக்கு வேணுனே தோத்து உன்னை அசிங்கப்படுத்தினாலும் பண்ணுவான். சித்தி, எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஏன் புருஷனை பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்படியே நீங்க பேசிட்டே இருந்தீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய், என்னடி, நான் இப்ப என் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன? ஆனா நீங்க பேசினது ஏன் புருஷனை பத்தி தானே, அப்புறம் எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? நான் இந்த வீட்ல யாரையும் நம்பி இல்ல. நான் ஒரு முடிவெடுத்தா அதை எடுத்ததுதான். இந்த செல்லதுரை தான் ஏன் சார்பா களத்துல இறங்க போறாரு. இவரை வச்சு அந்த காளியம்மா யார களத்துல இறக்குனாலும் நான் ஜெயிச்சு காட்டுறேன். அவ மூஞ்சில நான் கரிய பூசணும். எப்பா சகல, எனக்கு ஒரு டவுட் இருக்குப்பா. என்ன டவுட்? இல்லப்பா, நாம கூட தேடிக்கிட்டு இருந்தோமே பரமேஸ்வரி அம்மா, அவங்க நம்ம வீட்டுல சமையல் செய்யறதுக்கு ஒரு அம்மா வந்திருக்குல்ல, அந்த அம்மாவா இருப்பாங்களோன்னு பச்சு சொல்லுதுப்பா. எதை வச்சுங்க அப்படி சொல்றீங்க? இல்ல, நாம ஒரு அம்மா விசாரிக்கும் போது அந்த அம்மா என்ன சொன்னுச்சு? அந்த அம்மா நாட்டு வைத்தியம் பாக்குற மருத்துவச்சின்னு சொன்னாங்கல்ல, அதோட இயற்கை உணவும் செய்யறவங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்ப அந்த அம்மா தூதுவளை சூப் ஒண்ணு குடுத்துச்சுப்பா. அது நாக்குல பட்டதும் பட்டுன்னு ஞாபகம் வருது. ஒருவேளை இந்த அம்மா தான் அந்த அம்மாவா இருக்குமோன்னு. நான் கேட்டப்போ அவங்க வேற ஏதோ பேர் சொன்னாங்களே. நாம வேணா இன்னொரு தடவை கேட்டு பாப்போமா? பாப்பா மா, சொல்லுங்க. இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, உங்க உண்மையான பேரே மீனாட்சி தானா, இல்ல வேற ஏதாவது பேர் இருக்குங்களா? இந்த சாமுண்டீஸ்வரி அம்மா எனக்கு வேலை கொடுத்திருக்காங்க, இங்க தங்கவும் இடம் கொடுத்திருக்காங்க. நம்ம உண்மையான பேரை சொன்னா திட்டுவாங்க, எதுக்கு வம்பு? மீனாட்சின்னே சொல்லிடுவோம்.